கல் சினிமா இஸ் பேக். உலக நாயகன் எவ்வளவு பெரிய நடிகர்னு நமக்கு தெரியும். ஆனா அதை விட அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எவ்வளவு தரமா இருக்கணும் நமக்கு தெரியும். ஏன்னா அவர் நடிச்ச படமா இருக்கட்டும் இல்ல டைரக்ட் பண்ண படமா இருக்கட்டும், அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியோட மேக்கிங், எடிட்டிங், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே ஒரே ஆள் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நம்ம உலக நாயகனால மட்டும்தான் முடியும். இந்த டாக்குமெண்ட்ரியோட நேம் லீட் ஆன் காந்தி. இந்த டாக்குமெண்ட்ரி எவ்வளவு ஷார்ட்டா இருந்தாலும் பட் அந்த சொல்லப்பட்ட மெசேஜ் அவ்வளவு பெருசுன்னே சொல்லலாம். இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒண்ணு என்னன்னா மகாத்மா காந்தியோட ஐடியாலஜி, ட்ரூத், ஜஸ்டிஸை அவ்வளவு அழகா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மகாத்மா காந்தியை சுட்டது நதுராம் காட்ஸேன்னு நமக்கு தெரியும். அவர் எதுக்காக சுட்டாரு, அந்த 3 புல்லட்ஸ்க்கான ஆரம்பம் எங்க முடிவு எங்கன்றத ஒரே ஒரு டிரான்சிஷன்ல அழகா காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். நான் ஏன் இந்த 3 புல்லட்ஸ் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன்னா, இந்த 3 புல்லட்ஸ்க்கான ரோல் என்ன, இந்த 3 புல்லட்ஸ் நம்ம சமுதாயத்துக்கு என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணிருக்குன்றதோட கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க. உலக நாயகன் தமிழ் சினிமாக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு என்ன கேட்டா, நான் இந்த மாதிரி நல்ல ரெஃபரன்ஸோட இருக்கிற தமிழ் சினிமாவை கொடுத்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். இந்த டாக்குமெண்ட்ரி சோசியல் மீடியால ரன் ஆயிட்டு இருக்கு. மறக்காம பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.